தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய், அருமையான பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை பிரியப்படுத்துங்கள். நீங்கள் 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 உட்கார்ந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் சரி, தேவனாய் கர்த்தரை பிரியப்படுத்தும்படி செய்யுங்கள். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, வானங்களை நீரை போலாய் விரித்தவரும் அவரே. பாடுவோமா? பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, வானங்களை நீரை போலாய் விரித்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ள கையில் மறைந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ள கையில் மறைந்தவரும் அவரே. கரங்களை உயர்த்தி அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன்னுரித்தார், நம்மை அழைத்தார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். அடுத்து தொடர்கிறது அப்படியே. இப்போ அந்த மணவாளன் மணவாட்டியை பார்த்து பாராட்டுகிறார். முதல்ல ராஜகுமாரத்தியங்கிறார், சகோதரியேங்கிறாரு, மணவாளியேங்கிறாரு, ரூபவதியேங்கிறாரு, இப்போ ராஜகுமாரத்தியே அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாக இருக்குங்கிறார். அந்த பாதரட்சைகள் இட்ட உன் பாதம்னா சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போகிறதான, மலைகள் மேல் சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிறதான பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அப்போ சுவிசேஷத்தை சொல்லுகிற கால்கள் அவளுக்கு இருக்குது. கிராமங்களில் நடக்கிறவள், அவருடைய பாதங்கள் கிராமங்களில் படுகிறது. அவருடைய பாதங்கள் சுவிசேஷத்தை சொல்வதற்காக கடினமான பாதைகளிலே போகிற கால்கள். அப்போது அழகாக இருக்குதுன்னா அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கரடு மரடாக இருக்கும். அவள் கடினமாய் பல 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 மைல் தூரங்கள் ஆண்டவருக்காக நடக்கிறவள். அவள் இடிப்பின் வடிவு அப்படிங்கிறார். அதை பற்றி அவளுடையதான வேலையின் பலனை சொல்கிறார். அதை தொடர்ந்து நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டே வர்றாரு. சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அந்த 5ஆம் வசனத்தில், உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது, உன் தலைமை இரத்தாம்பர மயமாக இருக்கிறது.
ராஜா நடை கவனங்களில் மயங்கி இருக்கிறார். அதாவது அவருடையதான நடை, அவருடைய சுவிசேஷ நடை, அவருடைய செயலில் உள்ள நடை, அவள் புதிய ஆத்துமாக்களை சந்தித்து கொண்டு வருகிறதும், அந்த புதிய ஆத்துமாக்களை ஒரு பெத்தெடுத்த பிள்ளையை மாறி அவளுக்கு பால் கொடுக்கிற ஒரு தாயானவள் எவ்வளவு பரிவோடு கூட அந்த குழந்தையை பார்ப்பது போல புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்களை போஷிக்கிற விஷயத்தில் ஒரு தாயின் அன்பை காட்டுகிறவள். அவள் அதே சமயம் பாதுகாக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறவள். அவளுடைய பிரயாசங்களை சொல்கிறாரு. அவளுடைய நடையை பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம் அவர் சந்தோஷப்படுகிறார். அவர் சொல்கிறார் 6ஆம் வசனம், மனமகிழ்ச்சி உண்டாக்க என் பிரியமே. அவருக்கு எது மனமகிழ்ச்சி உண்டாக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி அவரோடு இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவரோடு உட்காந்துட்டே இருந்துடாதீங்க. அவருக்காக செயல்படுவதையும் அவர் விரும்புகிறார். மனமகிழ்ச்சி, அவரை சந்தோஷப்படுத்து. அவர் என்ன சந்தோஷம் வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் சும்மா நீ அழகாக இருக்கிற, நீ ரொம்ப நல்லா இருக்கிற அப்படின்னு ஒருத்தர் கொஞ்சிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமா? சோறை பொங்கி கொடுக்க வேண்டாமா? அவருடையதான காரியத்தை, அவருடையதான தோட்டத்தை பற்றி விசாரிக்க வேண்டாமா? அவருக்காக கனி கொடுக்க வேண்டாமா? அப்போ இங்கே கனி கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து திராட்சை செடிகளை வைத்து அது பராமரிக்கிற வேலை ஒன்று இருக்குது, கனி கொடுக்குற வேலை இருக்குது, வாசனை கொடுக்க வேண்டிய வேலை இருக்குது சொல்லிட்டு நீ எவ்வளவு ரூபவதியான்னு சொல்லிட்டு எவ்வளவு இன்பமானவள், சந்தோஷப்படுத்துகிறவள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் பேசுகிறேன். அப்புறம் 10ஆம் வசனத்தை வர்றார். இந்த அம்மா பேசுகிறாங்க. இந்த அம்மா பேசுது, நான் என் நேசருடையவள், என் பிரியம் அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. இந்த வார்த்தை தான் நம்ம இருப்போம். ஆம், எங்கள் தேவனாய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதா. மோசே ஜெபித்த ஜெபம். ஆம், என் தேவனாய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதாவாகிய தேவன் சொல்லும்போது, இவரின் நேசம், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். திருச்சபையின் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் சிஸ்டர், உங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் பிரதர் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, வாங்க வாங்க இப்போ கூப்பிடுறேன் அவளை, நான் உம்முடையவளப்பா, என் பிரியம் இருக்குதுல்ல, வாங்க கிராமங்களில் தங்குவோம். கூப்பிட்றா பாருங்க, கிராமங்களுக்கு கூப்பிட்றா, கிராமங்களில் போய் தங்குவோம். இன்றைக்கி கிராமங்களில் போய் சுவிசேஷம் சொல்வதற்கான ஆட்களை ஆர்டர் தேடுறார். அதனால தான் நம்ம சபையில் எப்பவும் கிராமங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறதில் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். கிராமங்கள், தத்தெடுக்கப்பட்ட கிராமங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கிராமங்களில் மக்கள் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்கு அதிக அக்கறை காட்டுகிறோம். சொல்கிறார், அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், வாங்க வாங்க நான் காட்டுறேன். அந்த தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா திராட்சை செடி துளிர்த்து பூ மலர்ந்துதான்னு பாருங்கள், நான் வச்சுருக்கிறேன், நான் வச்சது துளிர்த்துருக்கான்னு பாருங்கள், பூவை பாருங்கள், மாதுளம் செடி பூ பூத்துதான்னு பாருங்கள், வாங்க பார்ப்போம், நீங்களும் வாங்க. அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன், என் நேசத்தின் விளைவுகளை, அல்லேலூயா, என் நேசத்தின், என் பிரயாசத்தின், என் அன்பின் பிரயாசத்தின் பலனை நான் உமக்கு கொடுப்பேன். தூதாயும் பழம் இருக்குது, நான் உமக்கு தருவேன். அது மட்டுமல்ல, நான் பழையவைகளை வேஸ்ட் பண்ணலை, பழைய பழங்களும் இருக்குது, புதிய பழங்களும் வச்சுருக்கிறேன், வாங்க நான் உமக்காக வச்சுருக்கிறேன், வாங்க. கூப்பிடு கூப்பிடு, கிராமங்களுக்கு கூப்பிடு, தோட்டத்துக்கு கூப்பிடு. எப்போவுமே வீட்டுக்குள்ளே இருக்கிற அனுபவம் அல்ல, எப்பவும் நேசத்தின் அறைகளுக்குள் இருக்கிற அனுபவம் அல்ல, விருந்து சாலையின் அனுபவங்கள் மட்டுமல்ல, கிராமங்களின் அனுபவமும், தோட்டத்தில் பணிவிடை செய்யும் அனுபவங்களும், கனிகளை கொடுக்கிறவர்களாகும். அதே மாதிரி புதிய கனிகளை கொடுத்தது மட்டும் இல்லை, மரத்திலிருந்து பறித்து கொடுக்கறது மட்டும் இல்லை, நேற்றைக்கு பறித்த பழத்தையும் வீணாக்காமல் சேர்த்து வைக்கிற ஒரு அனுபவத்தையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய், அருமையான பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை பிரியப்படுத்துங்கள். நீங்கள் 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 உட்கார்ந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் சரி, தேவனாய கர்த்தரை பிரியப்படுத்தும்படி செய்யுங்கள், அவரை மகிமைப்படுத்தும்படி செய்யுங்கள், அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு யோசியுங்கள், அவரை எப்போதும் பிரியப்படுத்துங்கள். உமக்கு பிரியமானதையே செய்ய எனக்கு அனுகிரகம் செய்தல், உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும்
தெய்வமே. சொல்லு, மகிமைப்படுத்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். God bless you. உன்னத பாட்டு 7வது அதிகாரம். 7வது அதிகாரத்தில் ராஜகுமார்த்தி பார்த்து சொல்கிறாரு, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறார், கர்த்தர் புகழ்கிறார். நம்ம என்ன செய்யணுமா, எல்லா இடங்கள்லையும் தெரிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அடுத்ததாக என்ன செய்யணுமா, சபையில் உள்ளவர்கள் என்ன செய்யணும், பாஸ்டர் இப்போ சொன்ன மாதிரி போஷிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்பொழுது நேசர் வரும்பொழுது அவர் என்ன செய்யணும் சொல்கிறா, கிராமங்களில் போய் என்ன செய்வோம், தங்குவோம், வயல்வெளியில் தங்குவோம், வாரும் என் நேசரே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான். தேவனை கூட்டிகிட்டு போகிறதான ஒரு விசுவாசியாய் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நாம் காணப்படணும். அதிகாலையிலே என்ன செய்யணும், போய் திராட்சை தோட்டத்துக்கு போவோம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, கூட்டிகிட்டு போகிறா. இன்றைக்கி என்ன செய்யணும், திராட்சை தோட்டத்தில் அவர் என்ன பார்க்குறதுக்கு வர்றாருன்னு சொன்னால், அவர் பூத்திருச்சா, திராட்சை செடியில் பூத்திருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்க வர்றாரு. அது என்ன செடி மலர்ந்துருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பார்க்குறதுக்கு வர்றாரு. துளிர் விட்டுருக்குதா செடி அப்படின்றத பார்க்குறதுக்கு வர்றாரு. இன்றைக்கி நம்ம பிறந்த நிலைமையிலேயே அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வளர்ச்சி அடையணும், முதிர்ச்சி அடையணும். அவர் எதிர்பார்க்கிற அந்தந்த வருடத்துக்குரிய எத்தனை வருட விசுவாசிகளாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம கனி கொடுக்குற அனுபவத்தில் அவர் விரும்புகிற கனியை கொடுக்கத்தக்கதான அளவிற்கு வளர்ச்சி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனுக்கு அதை நம்ம கொடுக்க நாம் இன்றைக்கி நம்மை அர்ப்பணிப்போமா. என் நேசருக்கு உச்சிதங்கள், நிறைய உச்சிதமான கனிகளை நான் வச்சுருக்கிறேன், புதிதும் பழமையுமான கனிகளை வச்சுருக்கிறேன்னு சொல்லி இந்த சூனேமியால் சொல்லுகிறாள், சூலமித்தி சொல்லுகிறாள். இதே போல் நாம் என்ன செய்கிறோம், தேவனுக்கு எப்படிப்பட்டதான கனிகளை, பழைய புதிதுமான எல்லாவித கனிகளையும் கொடுத்து அவரை நம்ம திருப்திப்படுத்துவோம், சந்தோஷப்படுத்துவோம், ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல இந்த சூலமித்தி கத்தாவே அப்பா, உமக்கு கத்தாவே அப்பா கனிகளை கொடுக்கறது போல உண்மை கத்தாவை சந்தோஷப்படுத்துகிறது போல உம்மோடு கூட அப்பா இருக்கிற அந்த அனுபவத்தை கத்தாவே அப்பா எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. நாங்களும் கத்தாவே நீர் உம்முடையதான தோட்டத்தில் எங்களை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நீடித்த நாட்களாக உம்முடைய தோட்டத்தில் நிலைத்திருந்து, சபையாகிய தோட்டத்தில் நிலைத்திருந்து கனிகளை கொடுத்து பலனை கொடுத்து அப்போ உம்மை திருப்திப்படுத்த, உம்மை சந்தோஷப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.